நம்ம பன்னீர் பாபா அவருடைய செய்யோ தொகுதிக்கு செய்யப்பட்ட திட்டங்களை பற்றி அவரே சொன்னார். இருந்தாலும் நானும் அதை வழிமொழியை கடமைப்பட்டிருக்கிறேன். செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதிய சிப்காட் தொழிற்சாலை, அரசு மருத்துவமனை, 28 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், மீன மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலைப்பின்னல் கூடங்கள், கடல் சீற்றத்தால் ஏற்படக்கூடிய கடல் அரிப்பு தடுத்து குடியிருப்புகளை பாதுகாக்க கடலோரங்களை கருங்கல் கொட்டக்கூடிய தடுப்பு சுவர்கள், 10,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள், இப்படி பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் செஞ்சோன்னா அதுக்கு காரணமாக இருந்தது உங்களுடைய பனையூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாபு அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய கொள்கைகளை என்றென்றும் தன்னுடைய வாழும் நிலையான ஆயுதங்கள்னு அறிக்கை வெளியிட்ட ஒரு கொள்கைவாதி தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பனையூர் பாபு அவர்கள். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சேர்ந்திருப்பது உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு அறிஞ்சிட்டு இருக்கீங்களோ அவர் எப்படி மகிழ்ச்சியோடு வந்திருக்காரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோர் காட்டிய வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு நம்முடைய பனையூர் பாபு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய அறிக்கையில். அந்த பயணத்தை தொடர ஒரு சரியான இயக்கமாக இருப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உணர்ந்து இங்கே வந்து அவர் இணைந்திருக்கிறார். அவரையும் அவரோடு வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரையும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய தலைமை தொண்டனாக அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வேலை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இருந்த இயக்கம், அந்த இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் அவசியமே இல்லை, செய்யவும் கூடாது, விமர்சித்து பேசவும் கூடாது, தேவையில்லை. என்னென்னா அண்ணா அவர்கள் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மனம் இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார் தவிர யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே நம்முடைய பாபு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை விமர்சித்து பேசினாரா இல்லை, குறைச்சி பேசினாரா இல்லை, அதுதான் பாபு, அதுதான் பனையூர் பாபு. ஆகவே அப்படிப்பட்ட பாபு அவர்கள் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றியெல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போகிறதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு நீங்களும் வந்து இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கழகம் ஈடுபடக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த பணிகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. அண்ணா அறிவாலயம் மட்டுமல்ல, கலைஞர் அரங்கத்திற்கே வந்திருக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.